அதற்கப்புறம் அவருக்கு உடல்நிலை மோசமா போய் அவர் சுதந்திரமான முடிவுகள் எடுக்க முடியாத நிலையில அவருடைய குடும்பத்தினரோட ஆதிக்கம், அப்புறம் அந்த ரசிகர் மன்ற தலைவர் ராமு வசந்த் இறந்து போனது, இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது, இதெல்லாம் சேர்ந்து அவருடைய அரசியலை மொத்தமா பாதிச்சுது. 2019 ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைச்சாங்க, ஒட்டு வெற்றி பெறல. 21 கூட்டணிக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கடைசியில அமமுகவோட சேர்ந்தாங்க, அதுலயும் வெற்றி பெறல. இப்போ அவங்களுடைய ஓட் பேங்க் 0.43% கடைசியான அந்த எலெக்ஷன்ல இருக்கு. அப்போ இனிமே இந்த விஜயகாந்த் இங்க ஆத்மா, சோல், அந்த பார்ட்டியோட சோல், அவர் இறந்து போயிட்டாரு. அவரு இனிமே அந்த பார்ட்டிக்கான வாய்ப்புகள் என்னன்னா, நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரகாசமான எந்த வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டுல 10ஓடு 11ஆக ஒரு கட்சியாக இது இருக்கலாமே தவிர அது இழந்த பெருமையை மீட்டெடுக்குமான்றது ஒரு சந்தேகமான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா அதற்கு இருக்கிற ஓட் பேங்க் அவ்வளவுதான். இனிமே எந்த கூட்டணிக்கு போனாலும் அவர்கள் சரியாக ஒரு கௌரவமாக நடத்தப்பட மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. ரெண்டாவது இந்த ஐடியாலஜி எதுவுமே திராவிடர் இந்த பேர் கட்சியில இருந்தா கூட இந்த பேசிக் ஐடியாலஜியோட, இப்ப திராவிட இயக்கம் திமுகன்னா ஒரு திராவிட இயக்கம் 70 வருஷமா இருக்கு, அதிமுக 50 வருஷமா இருக்கு அப்படின்னா ஒரு ஐடியாலஜி பேஸ் பண்ணி இருக்கிற பார்ட்டியில விஜயகாந்த் அவருடைய முகமே ஒரு கட்சியாக இருந்த போது அவரே மறந்து போன போது பிரேமலதாவினால இந்த கட்சியெல்லாம் எந்த ஐடியாலஜி வச்சியோ விஜயகாந்த் பேர் சொல்லியோ தூக்கி நிறுத்த முடியுமா என்பது சந்தேகமான விஷயமா நான் பாக்குறேன் சார். உண்மைதான். எதிர்கால அதிமுகவின் அரசியல் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக நீங்கள் கணிப்பு வெளியிட்டீங்க. இருந்த போதிலும் இப்போ இந்த இறுதி ஊர்வலத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு காட்சிகள் நினைவுக்கு வருகிறது. என்றால் அறிஞர் அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தில் பல லட்சக்கணக்கானவர் திரண்டார்கள். அதுதான் மிகப்பெரிய அளவில் ஒரு இறுதி ஊர்வலமாக இருந்தது. அது இந்த தலைமுறை பார்த்திருக்காது. இதே போல இந்த தலைமுறை பார்த்த இறுதி ஊர்வலங்களில் இந்த கலைஞர் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதாவின் இறுதி ஊர்வலங்கள் இருந்தது. அதற்கு நிகராக இப்போது விஜயகாந்திற்கும் அந்த தமிழக மக்கள் அன்பை பொழிந்து வரும் காட்சியை தான் நம்ம இன்று காலையில் இருந்து பார்க்க முடிகிறது. இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக எந்த விதமான ஒரு ஆக்டிவா எதுலையுமே அவர் இல்லை. இருந்த போதும் அந்த நன்றியோட மக்கள் இருக்கிறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அரசியல் மற்றும் கடைசி படம் 2015 வந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படம் எதுவும் வரல. 2015 அவருடைய படம் சகாப்தம் வந்ததுன்னு நினைக்கிறேன். சகாப்தம் ஒரு படம் 2015 ரிலீஸ் ஆச்சு. 2013லயோ 11லயோ 10லயோ விருதகிரி ரிலீஸ் ஆச்சு. 2015 சகாப்தம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் எந்த படமும் நடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. சோ அப்படி இருக்கும்போது இது விஜயகாந்த் பொறுத்த மட்டும் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சியை தாண்டி அவர் மீது ஒரு நல்ல மனிதர் என்கிற ஒரு அந்த முத்திரை அவர் மேல இருந்ததுனால கட்சியை தாண்டி அவரை மதித்தவர்கள், அவரை விரும்பியவர்கள் நிறைய பேர் உண்டு. இன்னைக்கு இந்த அவருடைய மறைவுக்கு இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கிறது என்றால் இவர்களுக்கும் தேமுதிக கட்சிக்கும் எந்த பெரும்பாலோருக்கும் தேமுதிக கட்சிக்கும் எந்த சம்மதமும் இருப்பதாக எனக்கு தெரியாது. அந்த கூட்டத்தை வந்தவங்க ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த தேமுதிக வாக்கு சதவீதம் பல மடங்கு 0.43 தான் இப்ப இருக்கு வாக்கு சதவீதம். அதான் சொல்றேன். அவங்க எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் விஜயகாந்த் மனிதர் மீது நல்ல மனிதர் இறந்து போய் விட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். நல்ல அரசியல் தலைவரா வர வேண்டியவர் திசை மாறி போய்விட்டாரு, நல்ல மனிதர் இறந்து விட்டாரு, இப்படி ஒரு சிம்பத்தி அவருக்கு இருக்கிறதுனாலதான் இந்த கூட்டம் இப்ப திரண்டு இருக்கிற இந்த கூட்டம் காட்டுவது இது கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு மக்களுடைய கூட்டமா தான் நான் பாக்குறேன் சார். இது உங்களுக்கும் தேமுதிக இந்த கட்சி இனிமே பிரேமலதா தலைமையில இருக்கிற தேமுதிக இந்த கட்சிக்கு இவங்க தொடர்ந்து ஆதரவளிப்பாங்க. இந்த கூட்டம் ஆதரவாளர்கள் கூட்டம் சொல்ல முடியாது. இந்த கூட்டம் நடுநிலையா இருக்கிற மக்கள் விஜயகாந்த் என்கிற தனி மனிதர் மீது வைத்த ஒரு நல்ல எண்ணத்தின் காரணமாக வந்த கூட்டம். இன்னொன்னு சார், அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை பத்தி எனக்கு ஒரு சந்தேகம். அவர் கொஞ்சம் ஒரு வசதியான வாழ்க்கையை தான் அந்த மதுரை அந்த கீரத்துறை ரைஸ் மில்ல அவர் தொடங்குறாரு. இருந்த போதிலும் இங்க கம்பெனியா பட்ட கம்பெனிகள்ல ஏறி வாய்ப்பு கேட்டு இங்க வர்ற அளவுக்கான அவருக்கு அந்த தூண்டுதல், அந்த திரைப்பட நடிகர் ஆகணும்னு சுமாரான தோற்றம் தான். ஒரு பெரிய பின்னணியும் கிடையாது, திரைத்துறை எந்த பின்னணியும் கிடையாது. ஒரு எம்ஜிஆர் ரசிகரா இருந்திருக்கிறாரு. அவருக்கே அந்த காம்ப்ளெக்ஸ் இருந்தது, தோற்றத்தை பத்தி நீங்க முதல்ல நீங்க சொன்னீங்க நடிகை. ஆனா அவருக்கு பின்னாடி அவரை பார்த்து நளினிகாந்த் ஒரு நடிகர் வந்தாரு. அவரும் அதே நளினிகாந்த் அது அசல் ரஜினியை இமிடேட் பண்ற மாதிரி, இவரும் கொஞ்சம் ரஜினியை இமிடேட் பண்ற மாதிரி முதல்ல இருந்தது. இவர மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி ரஜினிகாந்த் ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு இருந்தது. ஆனா அதையும் மீறி வெற்றி பெற்றார் அவர். உண்மைதான். ஆனா அது ஒரு ஆச்சரியம். நீங்க சொன்ன மாதிரி அந்த நட்பு வட்டமும் அவருக்கு உண்மையா அவருக்கு நல்ல அவருக்கு அந்த ராவுத்தரும் ராமு வசந்தனும் ரசிகர் மன்றத்தை கட்டி அமைச்சதுல ராமு வசந்தனும் ராவுத்தர் சினிமா தொலைத்துறையில முத்திரை பதிப்பதற்கு ராவுத்தரும் ரொம்ப உதவியா இருந்தாங்கன்றது அடிப்படையான விஷயம். அவருடைய நல்ல குவாலிட்டிஸ் ஜாதி மதம் தாண்டின ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லோருக்கும் உதவுது என்கிற விஷயம் இருக்குல்ல, அது அவருடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. அதுதான்
அவருக்கு கோவம்லாம் வராதுன்னு நிறைய பேர், ஆனா கோவம்லாம் கடுமையா அவருக்கு வரும். பல சமயங்கள்ல அவருக்கு கோவம்லாம் வரும். அது பத்திரிகை அதெல்லாம் வந்து நீர்க்குமிழி மாதிரி அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல அடங்கிடும் அது. ஓ அந்த இது இருக்கு. ஆமா சரி சரி சரி. ஆமா, அவர் பயங்கரமா கோவம், அநியாயத்தை கண்டு பொங்கி எழுவாரு, அதுல சந்தேகமே கிடையாது. அறச்சீற்றம் நிறைய இருக்கும் அவர்கிட்ட. சமுதாயத்தை குறித்த அறச்சீற்றம், மற்ற கட்சிகள் ஊழல் போன்ற விஷயங்களை குறித்த அறச்சீற்றம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப கடுமையாக மேடைகள்ல பேசி நான் கேட்டிருக்கேன். பேசுவார், தனிப்பட்ட முறையிலையும் பேசும்போது கடுமையா சாடுவார். பின்னர் இந்த அரசியல் கூட்டணியில இந்த குடும்ப தலையீடு கொஞ்சம் இருந்ததுனாலதான் அவரோட அந்த அரசியல்ல வளர்ச்சி தடைப்பட்டது அப்படிங்கிற விமர்சனம் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? இந்த விஷயத்த நான் அவர்கிட்டயே ஒரு கேள்வி பதில் கேட்டிருக்கேன். குடும்ப அரசியலை பத்தி நீங்க அதிகமா பேச மாட்டேங்கிறீங்களே, உங்க மனைவிலாம் உங்க கட்சியில தலையிட்டு முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க, அதனாலதான் நீங்க பேச மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டேன். ஒரு பேட்டியில கேட்டேன். அவரே அதுக்கு பதில் சொல்லிருக்காரு. யார் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாலும் முதல்ல உதவி பண்றது அவங்க குடும்பத்தினர் தான் உதவி பண்ணுவாங்க. அது மாதிரி என் மனைவிக்கு என்னோட ஒய்ஃப் தான் உதவி பண்றேன். ஏன்னா என் கட்சிக்கு என் மனைவி வந்து உதவியா இருக்காங்க நான் நடத்துறதுக்கு. ஆனா முடிவுகள் எடுக்கிறதுல அவங்க எந்த விதத்திலும் தலையிடுறதில்ல. கட்சி என்னுடைய வழிகாட்டுதல் படிதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க எந்த விதத்திலும் தலையிடுறதில்ல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் எழுதிக்கோங்க, நான் சொல்லிக்கிறேன். நீங்க எத்தனை பேரை வேணா உங்க குடும்பத்திலேருந்து நீங்க அறிமுகப்படுத்தலாம். ஆனா அவங்களெல்லாம் மக்கள் ஏத்துக்கணும். அவங்களெல்லாம் மக்கள் ஏத்துக்கலைன்னா அவங்க நிக்க முடியாது. அதனால நான் என் குடும்பத்திலேருந்து எத்தனை பேரை அறிமுகப்படுத்தினாலும் உள்ள கொண்டாந்தாலும் நாளைக்கு மக்கள் தான் அதை டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கலைஞர் குடும்பத்திலேருந்து எத்தனை பேர் வந்தாலும் மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லைன்றது அவங்க கையில தான் இருக்கு. யாரை வேணா கொண்டாடலாம் சார், பீப்புள் ஷுட் அக்செப்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே, நன்றி சார். விஜயகாந்த் தொடர்பான பல்வேறு நினைவுகளையும் மற்றும் அவரோட தேமுதிகவின் அரசியல் எதிர்காலம் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வைக்க மிக்க நன்றி சார்.